எல்லாருக்கும் வணக்கம். நம்ம சேனல்ல பார்க்க போற படத்தோட பேரு மகாவீர்யார். இது ஒரு மலையாள படம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருக்கீங்க அப்படின்னா மறந்துடாம அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி விட்டுட்டு இந்த வீடியோ அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. இந்த படத்தோட ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா ஒரு நாட்டோட ராஜாவை காமிக்கிறாங்க. இவரோட மனைவிகள் எல்லாரும் தூங்கிக்கிட்டே இருக்கும்போது இவர் ஒரு வினோதமான பிரச்சனையால் அவதிப்படுறார். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா விக்கல். இவரு தூங்க விடாம அந்த விக்கல் வந்துகிட்டே இருக்கு. இவரு என்னவா இருக்கோ அப்படின்னு மாதிரி தண்ணி எல்லாம் குடிச்சு பார்க்க ஆனா நிக்கிற மாதிரியே தெரியல. இதனால இவர் மன உளைச்சலுக்கு ஏற்படுறார். அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா தூங்கவே இல்லை. அடுத்த நாள் காலையில ஒரு வைத்தியர் வந்து இந்த மருந்தை குடிங்க, விக்கல் உங்களுக்கு நின்னுடும் அப்படின்ற மாதிரி கொடுக்க எந்த பயனும் இல்லை. அதே மாதிரிதான் இருந்துகிட்டே இருக்கு. இந்த விக்கல போக்கணும் அப்படின்றது சாதாரண விஷயம் கிடையாது. இதுக்கு ஏதாவது பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி அந்த நாட்டிலே இருக்கக்கூடிய திறமை வாய்ந்த அமைச்சர் ஒருத்தரை கூப்பிடுறாரு. அரசர் சொல்லுக்கு எதிர்பேச்சே கிடையாது. அரசர் என்ன சொன்னாலும் அதை இமைக்கிற நேரத்துக்குள்ள செஞ்சு முடிப்பேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஆட்டிடியூட்ல அங்க வராரு. அந்த அரசர்கிட்டயும் வந்து கேட்கிறாரு. அவரு இந்த மாதிரி எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, அதுக்கு ஏதாவது பண்ணியே ஆகணும். வைத்தியர் எல்லாத்தையும் நான் சந்திச்சுட்டேன், எந்த பயனும் இல்லை. நீ எனக்காக ஒரு உதவி பண்ணணும். இது வரைக்கும் யாரு கண்ணிலுமே படாத ஒரு அழகியா எனக்கு வேணும். அதுவும் அழகுல மட்டும் இல்ல, அவளோட உடல் முதற்கொண்டு எடை வரலையும் எல்லாத்துலயும் சரியா இருக்கணும். அப்படி ஒரு பெண் கூட நான் ஒரு நாள் இருந்துட்டேன் அப்படின்னா இதெல்லாமே பறந்து போயிடும். அதுக்கு நீ உதவ முடியுமான்னு கேட்க இவர் கொஞ்ச நேரம் யோசிக்கிறார். உங்களோட அரண்மனையில நூத்துக்கணக்கான ஏன் ஆயிரக்கணக்கான பெண்கள் இருக்காங்க. நான் கடைசியா கூட்டு வந்த பொண்ணு கூட நீங்க தான் இந்த உலகத்திலே அழகுன்னு சொன்னீங்க. அப்படி இருக்கும்போது அழகான பெண்ணுக்கு நான் எங்க போவேன்னு கேட்க இவர் கோவமாயிடுறார். நான் சொன்னதை செய். அது அப்போ சொன்னேன், இப்போ அவன் எனக்கு அழகா தெரியல. உனக்கு 1 மாசம் டைம் தரேன். நான் சொன்ன இந்த எல்லா விஷயங்களையும் சரியா இருக்க ஒரு அழகான பெண்ணை கூட்டிட்டு வா. இது அரசருடைய ஆணை அப்படின்ற மாதிரி சொல்ல எதிர்பேச்சு கேட்காம இவர் குதிரை எடுத்துட்டு கிளம்புறார். ஊரா சுத்திக்கிட்டே இருக்க அழகான பெண் இவர் கண்ணில் படவே இல்லை. அப்படி இருக்கும்போதுதான் ஒரு ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து கும்பலா பாட்டு பாடிக்கிட்டு இருப்பாங்க. அங்க ஒரு பொண்ணு முகத்தை மூடப்பட்ட நிலையில இந்த பாட்டு கேட்டு ரசிச்சுக்கிட்டே டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இந்த பொண்ணோட அப்பா கிட்ட ஒரு நபர் போய், ஒரு பொண்ணு ரொம்ப அழகா இருக்கா, இந்த ஊர்லயே இப்படிப்பட்ட ஒரு அழகான பெண்ணை யாரும் பார்த்ததே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்ல அவர் கோவத்துல தன்னோட பொண்ணை வேகமா இழுத்துக்கிட்டு போயிட்டார். ஆனா இன்னொரு சைடு கட் பண்ணா இந்த அமைச்சரை காமிக்கிறாங்க. எங்க தேடியும் பெண் கிடைக்கல, என்ன பண்ண போறோமோ அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்க கட் பண்ணி ஒரு சாமியாரை காமிக்கிறாங்க. ஏதோ ஒரு சில மந்திரங்கள் எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டே இருக்காரு. அப்படியே கட் பண்ணா வேற ஒரு டைமிங்ல ஒரு மரத்து கீழே உட்காந்து தியானம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த வழியா பாத்தீங்கன்னா ஒரு பால்காரர் வர்றாரு. அவரை கூப்பிடுறாரு. இவருக்கு செம ஆச்சரியம். நீங்க யார் சாமி, இங்க கோயில் பக்கத்துல வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க, இதுக்கு முன்னாடி நான் உங்களை பார்த்ததே கிடையாது அப்படின்ற மாதிரி பேச்சு கொடுக்க இந்த சாமியாரும் பயங்கரமான வசனங்கள் எல்லாத்தையும் பேசி அந்த பால் கொண்டு வந்த நபரை பாத்தீங்கன்னா ஆன்மீகத்துல அப்படியே மூழ்கடிச்சிட்டுறாரு. பால் கொஞ்சம் இந்த சாமியாருக்கு கொடுக்க இந்த நபரும் எனக்கு எதுவும் இல்லையா சாமின்னு கேட்கிறாரு. கையில கருப்பா ஒண்ணு இருக்கும், அதை எடுத்து அந்த பால்ல கலந்து இந்த நபர்கிட்ட கொடுக்க அவர் அதை குடிச்சு முடிச்சுட்டு கண்ணை திறந்து பார்த்த உடனே அந்த இடமே சொர்க்கம் மாதிரி காட்சி அளிக்குது. இது என்ன இடம் சாமி, எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்ற மாதிரி கேட்க உன்னோட மனதை திறந்து நீ இப்ப பாத்திருக்க, அதனாலதான் இந்த இடங்கள் எல்லாமே இப்படி காட்சி அளிக்குது அப்படின்ற மாதிரி ஆன்மீக வசனம் பேச அவர் அப்படியே பரவசத்துல மூழ்கி போய் அவரோட காலை பிடிச்சி வணங்க ஆரம்பிக்கிறார். அப்படியே கட் பண்ணா இந்த சாமியார் உட்காந்துக்கிட்டு இருந்தார் இல்லையா, அந்த இடத்துல நிறைய மக்கள் சேர்ந்துடுறாங்க. யாரும் தெரியல, ஒரு சாமியார் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காரு. நம்ம பால்காரனா அவரோட காலை பிடிச்சி வணங்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி கூட்டம் சேருது. இதை பார்த்த கோயில் நிர்வாகியான ஒரு பெண்ணும் பாத்தீங்கன்னா இவரை வச்சே நம்ம இதெல்லாம் பண்ணணும், இன்னும் கொஞ்ச நாள்ல கோயிலுக்கு கும்பாபிஷேகம் நடத்தணும், இவர் வந்ததால இது நல்ல சகுனம் அப்படின்ற மாதிரி ஆரம்பிச்சிடலான்னு பேசிக்கிட்டே இருக்க ஆனா அந்த இடத்துக்கு கோயில் பூசாரியே வராரு. இந்த சாமியாரை பார்த்தவொடனே பிரமிச்சு போயிட்டு நான் போய் கோயிலை திறக்கிறேன். ஆனா அதுக்கப்புறமா இவர்கிட்ட வரல அப்படின்ற மாதிரி கோயிலை திறக்க அங்க பார்த்தா எல்லாருக்கும் ஷாக்கு. கோயில்ல இருந்த ஹனுமானோட சிலைய காணும். ஊர் மக்கள் எல்லாரும் ஓடி போய் பார்க்க பயங்கர பதட்டம் ஆயிடுது. ஆனா அப்படியே கட் பண்ணா போலீஸ்க்கு சிலைய காணும் அப்படின்னு மாதிரி போன் வந்திருக்கும். போலீஸ் அந்த இடத்துக்கு போய் பார்க்க அந்த சாமியார் அங்க உட்காந்துக்கிட்டு இருந்தார் இல்லையா, அவர் பக்கத்துல அந்த சிலை இருக்கு அப்படின்னு மாதிரி கண்டுபிடிச்சிட்டு இருப்பாங்க. எனக்கு அப்பவே தெரியும், இவனை பார்க்கும் போதே சந்தேகமா இருந்தது. இப்ப பாருங்க, சிலைய திருடி வச்சிருக்கான், கடவுளே திருட பார்த்திருக்கான் அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டெல்லாம் போட்டுக்கிட்டே இருக்க ஆனா இந்த சாமியார் அமைதியாவே உட்காந்துக்கிட்டே இருக்கார். போலீஸும் ஒரு ஹையர் ஆபீசருக்கு போன் அடிக்க ஏற்கனவே ஒரு சிலை கடத்தல் கேஸ் இருக்கு, இவன் வேற சிக்கிக்கிட்டான்ற, அவனை அரெஸ்ட் பண்ணி எஃப்ஐஆர் எல்லாம் போடுங்க, சாட்சிக்கு அந்த 4 பேரையும் கூப்பிட்டுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த சாமியாரை அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போறாங்க. அன்னைக்கு அப்படியே கட் பண்ணி கோர்ட்ல காமிக்கிறாங்க. கோர்ட்ல எல்லாரும் அசம்பிள் ஆயிடுறாங்க. ஜட்ஜ் முத கொண்டு எல்லாரும் ரெடியா இருக்காங்க. அந்த சமயத்துலதான் இந்த சாமியாரோட கேஸ் ஆஜராகுது. அங்க நின்னுகிட்டு இருக்க சாமி குற்றவாளிதான் அப்படின்னு நிரூபிக்கணுன்றதுக்காக ஒரு வக்கீல் வாதாடுறாரு. ஆனா சாமியார் சைடு யாருமே இல்ல. நானே என்னோட கேஸ வாதாடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி முன்னாடி வந்து நிக்கிறாரு. இதோட முதல் சாட்சியா கோயில் பூசாரியை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. நாங்க காலையில கோயிலுக்கு போயிருந்தோம், அங்க இந்த மாதிரி சம்பவம் எல்லாம் நடந்தது. ஆனா அவங்களோட பேக் செக் பண்ணி பார்க்கும்போது தான் பேக் பக்கத்துல இந்த சிலை இருக்கிறத நாங்க பார்த்தோம் அப்படின்ற மாதிரி சொல்ல இந்த சாமியாரும் பாத்தீங்கன்னா என்னோட பேக் பக்கத்துல இருக்கிறது தான் நீங்க பாத்தீங்க, என் பேகுக்குள்ள இருக்கிறத நீங்க பாத்தீங்களா, அந்த சிலைக்கும் எனக்கும் எவ்வளவு தூரம் இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்க அங்க இருக்கிற எல்லாரும் முழிக்கிறாங்க.
அண்ட் ஒரு குறிப்பிட்ட தூரம் இருக்குன்னு இந்த பூசாரியும் சொல்ல அதை அளந்தே பாக்குறாங்க. இவ்வளவு தூரத்துல இருக்குன்றாங்க. அவ்வளோ பக்கத்துல வச்சுக்கிட்டு நான் ஏன் அந்த சிலையை தூக்கிட்டு போகாம இருக்கணும்? இது எல்லாத்துக்குமே கடவுள் மேல இருக்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு ஆன்மீக மந்திரத்தை சொல்ல அங்க இருக்கிற எல்லாரும் ஸ்டன் ஆகி போய் நிக்கிறாங்க, என்ன பேசுறதுன்னு தெரியாம. அண்ட் இவங்க சைடு வாதாடுற அட்வொகேட்டும் பாத்தீங்கன்னா ஒரு கேஸை திசை திருப்பணுன்றதுக்காக எதையோ பேசுறாருன்னு சொல்ல கட் பண்ணி இதுக்கு அடுத்து சாட்சியை கூப்பிடுறாங்க. அந்த கோவில் நிர்வாகி இருக்காங்க இல்லையா, அவங்கள கூப்பிடுறாங்க. அவங்கள கூப்பிட்டு விசாரிக்கும் போது அவங்களும் இதே பதில தான் சொல்றாங்க, அவர் பக்கத்துல இருந்தது அப்படின்ற மாதிரி. இதனால இந்த சாமியாருக்கும் இந்த கேஸ் ஈஸியாயிருது. பக்கத்துல இருந்ததுதான் நீங்களும் பாத்தீங்க, அதுல நான் கையை வச்சதை பாத்தீங்களா, இந்த சிலையை தொட்டதை பாத்தீங்களா அப்படின்ற மாதிரி கேட்க பதில் சொல்ல முடியாம நிக்கிறாங்க. அண்ட் இந்த நிர்வாகியும் பாத்தீங்கன்னா ஏற்கனவே கோயில்ல கோல்மால் பண்ண கேஸ்ல மாட்டிக்கிட்டு இருப்பாங்க. இது எல்லாத்தையும் அவர் சொல்றாரு. அங்க இருக்கிற எல்லாருக்குமே ஒரு மாதிரி ஷாக்கிங்காவே இருக்கு. ஏன்னா சாமியாரா இருக்கிறவர் எல்லா லாவையும் கரெக்டா சொல்லி இந்த செக்ஷன்லாம் நீங்க தப்பு பண்ணிருக்கீங்க அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணிக்கிட்டே இருப்பார். இதை பார்த்து அந்த ஜட்ஜு பாத்தீங்கன்னா நீங்க BA எல்லாம் படிச்சிருக்கீங்களான்னு கேக்குறாரு. இல்ல, இது எல்லாமே நானா படிச்சதுதான், அந்த சிலையை நான் ஒன்னும் திருட கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்ல அடுத்ததா வர சாட்சி அந்த பால்காரர் இருக்கார் இல்லையா, அவரு. இந்த பால்காரர் பாத்தீங்கன்னா முதல்ல அந்த சாமியாரை பத்தி எதிர்த்து பேசவே மறுக்கிறார். ஏன்னா இருந்தா சாபம் விட்டுட்டாரு அப்படின்னா என்ன பண்றது, எனக்கு பயமாவே இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல இங்க இருக்கிற ஜட்ஜு பாத்தீங்கன்னா நீ சாபம்லாம் விட மாட்டேன்னு சொல்லுப்பா, இது கோர்ட்டு, அந்த சாபம் விடுற வேலையெல்லாம் வெளியே வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்ல இந்த நபரும் சொல்ல ஆரம்பிக்கிறார். அவர் இந்த மாதிரி எனக்கு ஏதோ ஒரு விஷயத்த கொடுத்தாரு, அதை சாப்பிட்ட உடனே எனக்கு வேற மாதிரிலாம் தெரிஞ்சது, அது என்னன்னே எனக்கு புரியல அப்படின்ற மாதிரி சொல்ல இந்த சாமியார்கிட்ட இருந்து அதை கைப்பற்றி இருப்பாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா கஞ்சா மாதிரி இருக்கும், அதுதான் அது. இதை இவர் பயன்படுத்தி மிஸ்யூஸ் பண்ணிருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல இந்த சாமியாரும் அது ஒன்றும் மிஸ்யூஸ் பண்ற பொருள் கிடையாது, அந்த சிவனோட பொருள், அது அந்த சக்தியை அவனோட பாடியால தாங்கிக்க முடியல, அதனாலதான் அவன் அந்த மாதிரி ஆயிட்டான் அப்படின்ற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு மறுபடியும் இந்த சிலைக்கும் இவருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்காரு. ஆனா அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த கேஸை இன்வால்வ் பண்ணார் இல்லையா அந்த போலீஸ் ஆபீசர், இந்த போலீஸை கூப்பிட்டு பேசும்போது இந்த மாதிரி நாங்க அந்த இடத்துக்கு போனோம், இவர் பக்கத்துல சிலை இருந்தது, அது எல்லாத்தையும் நாங்க விசாரிச்சுட்டு இவர் தான் அதை பண்ணியிருப்பாருன்னு அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு வந்தோன்ற மாதிரிலாம் சொல்ல இந்த சைடு இருக்க சாமியாரும் அந்த சிலையில என்னோட ஃபிங்கர் பிரிண்ட் பாத்தீங்களான்னு கேக்குறாங்க. அப்பதான் தெரிய வருது இவங்க அந்த சிலையில ஃபிங்கர் பிரிண்ட்டை எடுத்திருக்க மாட்டாங்க. ஏன்னு கேட்கும் போது அங்க இருக்கிற எல்லாருமே அந்த சிலையில கை வச்சுட்டாங்க, இதுக்கு மேல எடுக்க முடியாது அப்படின்னால விட்டோன்றாங்க. ஆனா அந்த சிலைக்கும் இந்த சாமியாருக்கும் அவ்வளவு தூரம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க இல்லையா. அண்ட் எடுத்த உடனே அவர் அதை திருடிட்டு ஓடி இருக்கலாம், எதுக்காக அங்கேயே இருந்தாரு அப்படின்ற மாதிரி இந்த சாமியாரை கேள்வி எழுப்ப திருட போன இடத்துல தூங்கிய பல பேரை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், அந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்கலாம்னு சொல்ல இந்த சாமியாரும் இன்னும் நிறைய விஷயங்களை பேசிட்டு ஆன்மீக சம்பந்தமாவே பேசிக்கிட்டே இருக்காரு. அண்ட் இருக்கிற எல்லா எவிடன்ஸுமே ஒருத்தன் திருடன் தான் அப்படின்றதுக்கு சாதகமா இருந்ததுன்னா அப்பதான் அவன் திருடன் அப்படின்ற மாதிரி சொல்லணும். அது மட்டும் இல்லாம உணவு தேவையினால ஒருத்தன் தப்பு பண்ணாலும், ஏழ்மையினால ஒருத்தன் தப்பு பண்ணாலும், அல்லது அவன் ரொம்ப சின்ன பையனா இருந்தாலும் அவனை தண்டிக்க கூடாது அப்படின்ற மாதிரி சட்டத்திலே இருக்கே அப்படின்ற மாதிரி சொல்ல அங்க இருக்கிற ஒரு அட்வொகேட்டும் எழுந்து இதெல்லாம் எங்களோட புக்லயே கிடையாது, இவர் என்ன புதுசா பேசிக்கிட்டு இருக்காருன்னு கத்துறாரு. இதுக்கு இந்த சாமியாரும் பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காலம், அதாவது ராஜா காலத்துல எழுதின ஒரு புக்கை சொல்லி அதுல ஒரு 5ஆம் பக்கத்துல இது எழுதி இருக்கு அப்படின்னு நம்மளாம் சொல்ல இந்த அட்வொகேட் கடுப்பாயிட்டார். ராஜா காலத்துல நடந்தது இப்ப பேசினா எப்படி, இப்ப இருக்கிற சட்டங்கள் எல்லாமே மாறி இருக்கே, இன்னும் ராஜா காலத்திலே ஒரு பேசிக்கிட்டு இருக்காருன்னு கோவமா பேச இதை கேட்ட அந்த சாமியாரும் ராஜா காலத்துல இருந்தவங்க இப்ப இருக்காங்க, உங்களோட கண்களுக்கு அது தெரிவதில்லை, ராஜாக்கள் இங்கேயே தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு நிமிஷம் கண்ண மூட அந்த இடமே பாத்தீங்கன்னா ஒரு வெளிச்சத்தால அஃபெக்ட் ஆகுது. எல்லார் கண்கள்லயும் அந்த வெளிச்சம் பட அப்படியே கட் பண்ணி அந்த இடத்துக்கு ஸ்டார்டிங் சீன்ல காமிச்சாங்க இல்லையா அந்த ராஜா மந்திரி அப்படின்ற மாதிரி அவங்க எல்லாரும் வராங்க. அது கூடவே அந்த பாட்டு பாடிக்கிட்டே இருக்கும்போது ஒரு அழகான பெண் காமிச்சாங்க இல்லையா அவங்களும் வராங்க. எல்லாரும் அங்க வந்து நிக்க அந்த கோட்டை ஒரு மாதிரி ஆயிடுது. அண்ட் எல்லாரும் அவங்களோட இருக்கையில உட்காந்துட்டு ராஜாவோட கேஸை எடுத்து நடத்தலாமா அப்படின்ற மாதிரி அங்க இருக்க ஒரு நபர் கேட்க இதை கேட்ட அந்த ஜட்ஜு பாத்தீங்கன்னா ராஜாவுக்கு இதுல உடன்பாடு எதுவும் இல்லை அப்படின்னா நம்ம ஈஸியா நடத்திக்கலாம், அண்ட் இங்க இருக்கிற ரூல்ஸ் எல்லாத்தையும் அவர் ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்ல இதுக்கு ராஜா சம்மதிக்கிறார். ஆனா அந்த ஜட்ஜு பாத்தீங்கன்னா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இப்படி ஒரு கேஸ் இந்த உலகத்துல யாருமே பார்த்திருக்க மாட்டாங்க, இந்த ராஜாவோட கேஸ் இந்த கோர்ட்டுக்கு வந்ததால எல்லாருமே இந்த கோர்ட்டை ஒபே பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி கேஸை ஸ்டார்ட் பண்றாங்க. இங்க என்ன கேஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ராஜா சொல்ற செயலை மதிக்கல அப்படின்ற மாதிரி மினிஸ்டர் மேலயும் அந்த அழகான பொண்ணை கூப்பிட்டு வந்தாங்க இல்லையா அவங்களை டார்ச்சர் பண்ணி சாகுற நிலைமைக்கு கொண்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும், அதை விசாரிக்கணும். ஆனா அதுக்கு முன்னாடி சாட்சியங்கள் எல்லாத்தையும் கூப்பிடணும் அப்படின்ற மாதிரி ஒருத்தரையா கூப்பிட ஆரம்பிக்கிறாங்க. முதல் சாட்சி யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த பொண்ணோட அப்பா மாட்டு தொழுவத்துல தன்னோட வேலைகளை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது குதிரையோட ஒரு நபர் வர, அவர் அரசாங்கத்தை சேர்ந்தவர் தான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவர் மரியாதையெல்லாம் செலுத்த உன்னோட பொண்ணு அரசருக்காக நான் கொண்டு போகணும், உன்னோட பொண்ணை கூட்டு போக வந்திருக்கேன்னு சொல்ல இதுக்கு இவர் மறுக்கிறார். அண்ட் உள்ள போய் அந்த பொண்ணுகிட்ட போய் பேசி பார்க்க விருப்பம் இல்லை அப்படின்ற மாதிரி தெரிஞ்சிருக்கும், கைகளை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு போய்கிட்டே இருப்பார். இந்த விஷயத்தை இவர் கோர்ட்ல சொல்லிட்டு என்னோட பொண்ணை திருப்பி பார்க்கணும் அப்படின்றதுக்காக நான் அரசபைக்கு போனேன், அங்க இருக்கிற காவலாளிகள் எல்லாருமே என்னை துரத்தி விட்டுட்டாங்க, என்ன பண்றதுன்னு தெரியாம அலைஞ்சு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும்போதுதான் ஒரு சாமியார் என்ன பார்த்தாரு, அவர் தான் என்ன காப்பாத்தினார், நியாயம் கிடைக்கவா அப்படின்ற மாதிரி கூட்டிட்டு வந்தாரு.
என் பொண்ணை அவங்க பயங்கரமா டார்ச்சர் பண்ணி கொடுமை எல்லாத்தையும் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல அரசர் சார்பில் வாதாடுற வக்கீலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் டார்ச்சர் பண்ணுறதை பார்த்தீங்களான்னு கேட்குறாரு. ஆனால் அது மட்டும் இல்லாமல் அரசர் உங்கள் நாட்டோட அரசர் தான் இல்லையா, அவர் பேச்சை கேட்டு நடந்துக்கணும் இல்லையா, எதுக்காக இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்ற மாதிரி நிறைய குதர்க்கமான கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இந்த நபரை வாயடிச்சு போக வச்சுட்டுறாரு. அண்ட் மந்திரி சார்பாக பார்த்தீங்கன்னா ஒரு நபர் ஆஜராக இருப்பார். இவர்கிட்ட எதுவுமே பேச இல்லை அப்படின்ற மாதிரி உட்காந்துட்டு அடுத்ததா இவங்க சாட்சியா கூப்பிடுறது யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த அழகான பாடல் ஒருத்தர் பாடிட்டு இருந்திருப்பார் இல்லையா, அவர் தான். அவரை கூப்பிட்டு விசாரிக்கும் போதுதான் அந்த அழகான பெண் மேலே இவருக்கு காதல் இருக்கு, ஆனா இது அவங்களுக்கு தெரியாது அப்படின்றது தெரிய வருது. ஆனா அது மட்டும் இல்லாம அந்த மந்திரியை தூக்கிட்டு போகும்போது இவர் அந்த இடத்துக்கு போயிருப்பார். அவங்கள விட்டுடுங்க அப்படின்ற மாதிரி கெஞ்ச இந்த நபரை அடிச்சு போட்டுட்டு அங்கிருந்து தூக்கி போட்டிருப்பார். இது எல்லாத்தையும் இவர் சொல்லி முடிக்க ராஜாவோட வக்கீலும் பாத்தீங்கன்னா இவருக்கு எதிராக பேச ஆரம்பிக்கிறார். உனக்கு அந்த பொண்ணு மேல ஆசை, அதனாலதான் இந்த மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க, நிறைய கேள்விகளை கேட்டுக்கிட்டே இருக்க இவர் எதையுமே பேச முடியாம அப்படியே நின்று போயிட்டு இந்த சாட்சியும் பொய்யானதுதான், அடுத்த சாட்சியை கூப்பிடுங்க அப்படின்ற மாதிரி இவரே பேச அடுத்த சாட்சி யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு தான். தேவயானி அப்படின்றது இவங்களுடைய பேரு. அந்த நபர் கைகளை புடிச்சு இழுத்துட்டு போகும்போது வலையில்லாம உடைஞ்சி கைகள்ல ரத்தமா இருந்திருக்கும். குதிரையில கூட்டு போய்கிட்டே இருந்திருப்பார் இல்லையா. முதல் நாள் போகும்போது பயங்கரமா நடந்துகிட்டு இருந்திருப்பார். 2வது நாள் போகும்போது இவங்களுக்கு பசிக்காக பழங்களை கொடுத்திருப்பாரு, மருந்துகள் எல்லாத்தையும் போட்டு விட்டுருப்பார். இவரோட அருமையான குணத்தை கண்டு இவங்க ஒரு கட்டத்துக்கு மேல இவர் மேல காதல் கொள்ள ஆரம்பிக்கிறாங்க. இந்த விஷயத்த அவர்கிட்ட சொல்ல அவரும் இவ்வளவு அழகான பெண்ணை நான் பார்த்ததே இல்லை அப்படின்ற மாதிரி பேசியிருப்பாரு. அண்ட் இவரும் என்ன லவ் பண்றது போல என்னை என்னைக்குமே கைவிட மாட்டாருன்னு இவரை நம்பிதான் போனேன். ஆனா அரசவைக்கு வந்த உடனே அரசர்கிட்ட என்ன கொடுத்து நிறைய பொண்ணும் பொருளும் வாங்கிக்கிட்டு போயிட்டார். அப்போ ஒரு நிமிடம் கூட என்ன திரும்பி பார்க்கல. அன்னில இருந்து அரசர் என்ன பயங்கரமா துன்புறுத்த ஆரம்பிச்சார். முதல்ல அழுகு அழுகு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருந்தாரு. என்னால அழ முடியலன்னு தெரிஞ்ச உடனே என்னை துன்புறுத்த ஆரம்பிச்சுட்டார். ரத்தங்கள் வடிய வடிய என்னோட இதயங்களும் உடஞ்சி சுக்குநூறா ஆயிட்டேன். ஒரு நாள் முடியாம ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிட்டேன். கண்ணை திறந்து பார்க்கும்போதுதான் இந்த இடத்துக்கு நான் வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்ட அந்த அரசரோட வக்கீலும் அரசர் உன்னை ஏதாவது செக்ஷுவலா டார்ச்சர் பண்றாரா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இதுக்கு இல்லன்னு மறுக்கிறாங்க. அப்ப என்ன மாதிரி டார்ச்சர் பண்ணாருன்னு கேட்க அவங்க எதுவுமே சொல்லாம நிக்கிறாங்க. அண்ட் இது மூலியமாவே இங்க எல்லாருமே போய் சொல்றாங்க. அரசரோட நட்பெயரை கெடுக்கணும்ன்றது அவங்களோட எல்லாரோட நோக்கமோ அப்படின்ற மாதிரி முடிக்க இது சரி. அந்த மந்திரி சார்பா இருக்கா இல்லையா, அவரும் மந்திரி உனக்கு காதலிச்சு ஏமாத்தினாருன்னு சொன்னேன் இல்லையா, எங்கேயாவது அவர் உன்னோட காதலை வெளிப்படுத்திருக்காரான்னு கேட்க இல்ல. சரி, மந்திரிக்கு ஒரு குடும்பம் இருக்கு, அது உனக்கு தெரியுமான்னு கேட்க அதுவும் எங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. அப்ப எப்படி நீ அவர் மேல காதல் கொண்ட அப்படின்ற மாதிரிலாம் கேட்க அவர் என்ன பாத்துக்கிற விதத்திலேயே நான் அவரை காதல் கொள்ள ஆரம்பிச்சுட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல இந்த அட்வொகேட் பாத்தீங்கன்னா சுத்தமா மறுக்கிறார். அவர் ஒரு அரசருக்கு கீழே வேலை செய்யறாரு. பொதுமக்கள் எல்லாருக்கும் இந்த மாதிரி தான் அவர் நினைப்பார். அதனால எல்லாருமே அவர் மேல காதல் கொள்ள முடியுமா, நீங்க தவறா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி இவங்களோட சாட்சியும் முடிக்கிறாங்க. அண்ட் அங்க இருக்கிற 3 அட்வொகேட்டும் பாத்தீங்கன்னா இது எல்லாமே ஜோடித்த வழக்குதான், இதுல ஒண்ணுமே இல்ல அப்படின்ற மாதிரி மாத்தி மாத்தி லாவ எல்லாத்தையும் சொல்லி சண்டை போட்டுக்கிட்டே இருக்க இது எல்லாத்தையும் அமைதியா நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருந்த அரசர் செம்ம கோவமாயிட்டாரு. எல்லாரும் பேசிக்கிட்டே இருந்தீங்க, என்னோட தரப்புல இருக்கிறத நான் எப்ப சொல்ல வருது, அதுக்கான டைம் எனக்கு எப்போ வரும் அப்படின்ற மாதிரி கத்த விக்கல் இன்னும் நிக்கிற மாதிரியே தெரியல, விக்கிக்கிட்டே தான் இருப்பார். அண்ட் இதை கேட்ட ஜட்ஜும் பாத்தீங்கன்னா நீங்க உங்களோட தரப்புல இருக்கிற விஷயங்களை சொல்லலான்னு கேட்க மறுபடியும் விக்கல் வந்துகிட்டே இருக்கு. சரி, நான் அப்புறமா பேசுறேன், அதுக்கு முன்னாடி யார் யார் பேசுறோமோ எல்லாரும் பேசுங்க அப்படின்ற மாதிரி ரெஸ்ட் ரூமுக்கு போயிட்டாரு. அந்த சமயம்னு பார்த்து அந்த மந்திரி இருக்கார் இல்லையா, அவர் வராரு. இங்க யாரையுமே எக்காரணத்தை கொண்டு ஏமாத்த கிடையாது. ஒரு நாள் அரசர் சொன்னபடியே அந்த பொண்ணை தேடி நான் அலைஞ்சிக்கிட்டே இருக்கும்போது அழகான ஒரு பாடல் கேட்டுச்சு. அப்பதான் நான் அந்த பொண்ணை பார்த்தேன். அரசர் சொன்ன அத்தனை விஷயங்களும் அந்த பொண்ணுக்குள்ள இருந்தது. அதனால அவங்க அப்பா கிட்ட போய் பேசி நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பேசி கூட்டு வரணும்னு நினைச்சேன். ஆனா அந்த பொண்ணு காதல விழுந்ததும் இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்தது நான் அறியாம நடந்தது அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்க அப்பதான் பாத்தீங்கன்னா அரசரும் உள்ள வர்றாரு. இன்னும் அவருக்கு விக்கல் நின்ன பாடு இல்ல, அரசர் தரப்புல என்ன விஷயம் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறார். நான் அந்த பொண்ணை கூட்டு வர சொன்னது உண்மைதான். அவன் கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறமா நான் அந்த பொண்ணு கிட்ட சில கட்டளைகளை இட்ட அதை எதுவுமே அவ கேட்கவே இல்லை. நான் சொன்னது எதையுமே செய்யாம இருந்தா அதனாலதான் இந்த மாதிரி எல்லாம் நடந்தது அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்க இந்த ஜட்ஜும் பாத்தீங்கன்னா அப்படி என்னதான் நீங்க சொன்னீங்கன்னு கேட்கிறார். இவர் சொல்ல மறுக்கிறார். இதை சொன்னாதான் எங்களால தீர்ப்பு எழுத முடியும், நீங்க சொல்லிதான் ஆகணும்னு சொல்ல இவர் ஒரு நிமிஷம் யோசிக்கிறார். கனவுல நடந்த விஷயங்கள் எல்லாமே வெளியில சொல்லிட்டா நடக்காதுன்னு சொல்லுவாங்க, அதனாலதான் நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஆழ்ந்த யோசனைக்கு அப்புறமா ஒரு உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறார். இவருக்கு தீராத விக்கல் இருந்துகிட்டே இருக்கு இல்லையா, இதனால இவரோட கனவு ஒரு பூசாரி, அதாவது இறந்து போன பூசாரி பாத்தீங்கன்னா வந்திருப்பார். உங்களோட விக்கல் நிக்கணும் அப்படின்னா இந்த உலகத்திலேயே அழகான பெண், எல்லா விதத்திலயும் அழகா இருக்கிற பெண்ணால வரக்கூடிய கண்ணீரை ஒரு குவலை ஃபுல்லா புடிச்சு குடிச்சிங்க அப்படின்னா இந்த நோய்க்கு உங்களுக்கு தீர்வு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இதுக்காக தான் அவரை கூட்டு வந்திருப்பார். அது இவங்களை அழுக வச்சு கண்ணீர் வாங்கணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணிருப்பார். எவ்வளவோ பண்ணாலும் முடியல. ஆனா அதனாலதான் இந்த எல்லா வேலைகளையும் பண்ணிருப்பார். ஒரு நாட்டோட அரசனுக்கே இந்த பிரச்சனை அப்படின்னா நாட்டு மக்கள் எப்படி இருப்பாங்க, அயல் நாட்டுக்காரங்கள எங்க மீட்டு படையெடுத்து வரமாட்டாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு உருக்கமா பேச அங்க இருக்கிற எல்லாருமே அமைதியாயிடுறாங்க. அரசருக்கு இப்படி ஒரு பிரச்சனையா அப்படின்ற மாதிரி இது எல்லாத்தையும் கேட்டு முடிச்சது ஜட்ஜு பாத்தீங்கன்னா ஒரு ரிசல்ட்டை கொடுக்குறாரு.
கேக்குறாரு. சாட்சியங்கள் வச்சு ஆராய்ச்சி பார்க்கும்போது அரசர் அவங்கள கூட்டு போனாங்கதான். ஒரு நாட்டோட அரசர் நல்லா இருந்தாதான் நாட்டு மக்கள் நல்லா இருக்க முடியும். அவருக்கு இந்த விக்கல் பிரச்சனை இருக்கிறதால தான் இந்த மாதிரி ஒரு செயல ஈடுபட்டாரு. அதனாலதான் இந்த கோர்ட் என்ன சொல்லுதுன்னா, இந்த பெண்ணோட கண்ணீர் ஒரு குவளை அவருக்கு கொடுத்து அவருடைய பிரச்சனையை போக்கணும் அப்படின்ற மாதிரி தீர்ப்பு எழுதுறாரு. அந்த தேவயானியை முன்னாடி கூட்டு வந்து, நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கு இல்லம்மா, அரசருக்கு நீ உன்னோட கண்ணீரை கொடுத்துட்டு இங்க இருந்து போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல இவங்க அழுக ட்ரை பண்றாங்க. கண்ணீரே வரல. அண்ட் எதிரில் இருக்க ஜட்ஜு பாத்தீங்கன்னா, பயத்தினால உனக்கு கண்ணீர் வரலாம், இல்ல வலியினால உனக்கு கண்ணீர் வரலாம், அது எப்படி கொண்டு வரோன்றதுல தான் இருக்கு அப்படின்ற மாதிரி இவரே அழுது காமிக்க அது எல்லாத்தையும் இவங்க பண்ணி பாக்குறாங்க. ஆனா ஒரு சொட்டு கண்ணீர் வர மாதிரி தெரியல. அந்த அரசரும் விக்கிக்கிட்டே இருக்க இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு பக்கத்துல இருக்க ஒரு போலீஸ் அந்த பொண்ணை போய் பயங்கரமா கில்லுன்னு சொல்றாங்க. இந்த நபரும் போய் அவங்கள கில்ல வலியால துடிக்கிறாங்களே தவிர ஒரு சொட்டு கண்ணீர் இல்ல. அண்ட் இதனால இந்த அட்வொகேட்டும் பாத்தீங்கன்னா வேற ஒரு முறையை ட்ரை பண்ணி பாக்குறாரு. பக்கத்துல ஒரு பிளேடு இருக்கும். அந்த பிளேடு எடுத்துட்டு போய் அந்த பொண்ணோட ட்ரெஸ் எல்லாத்தையும் கிழிச்சு விட்டுடுறாங்க. எப்பயாவது பயத்துல கண்ணீர் வருதா பாக்கலாம் ட்ரை பண்ண, இப்பயும் வரல. இதை பார்த்துக்கிட்டு இருந்த அந்த சாமியாரும் பாத்தீங்கன்னா ஒரு கட்டத்துல மயங்கி போய் விழுந்துடுறாரு. அண்ட் இந்த சைடு ட்ரெஸ் இல்லாம நிக்கிற இவங்களாலையும் பாத்தீங்கன்னா இப்பயும் கண்ணீர் வர வைக்க முடியல. அப்பதான் அந்த ஜட்ஜ் பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற ஒரு சாட்டை எடுத்து கொடுக்குறாரு. இந்த சாட்டையால நல்லா அடி, வலியினால அவருக்கு கண்ணீர் வரணும் அப்படின்ற மாதிரி சொல்ல போட்டு பயங்கரமா அடிக்கிறாங்க. அப்பயும் ஒரு சொட்டு கண்ணீர் வர மாதிரி தெரியல. அங்க இருக்கிற அரசரும் அவங்களை அடி அடி அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டே இருக்க பொத்துன்னு மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. இதுக்கு மேல முடியாது, அவரோட கண்கள்ல இருந்து கண்ணீரே வரல அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்க அந்த சாமியாரை பாத்தீங்கன்னா எழுப்புறாங்க. எழுந்துருங்க சாமி, அதாவது பண்ணுங்க, இதுக்கு மேல போச்சுன்னா அந்த பொண்ணை அடிச்சே கொன்னுடுவாங்க சாமின்னு சொல்ல இவரும் அந்த ஜட்ஜ் முன்னாடி போய் நிக்கிறார். எனக்கு ஒரு 5 நிமிஷம் கொடுங்க, நான் இந்த கண்ணீரை வாங்கி தரேன் அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த மந்திரியை வந்து யார் ராணி இங்க இருந்து போடா அப்படின்ற மாதிரி விரட்டுறார். ஆனா அப்போ இந்த மந்திரி கிட்ட உன்னோட வீட்டுக்குள்ள ஒளிச்சு வச்சிருக்கு இல்லையா, அதை அரசர்கிட்ட சொல்லிடுவேன் பயமுத்துறார். மந்திரிக்கு செம்ம ஷாக்கு. நீ யாரு அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கும்போது ஜட்ஜும் அவர் கொஞ்சம் ஓரமா நிக்க சொல்லுங்க, உங்களால கண்ணீர் வர வைக்க முடியுமான்னு கேட்கிறார். இந்த சாமியாரும் ஆமான்னு சொல்லிட்டு தன்னோட பைக்குள்ள இருந்து ஒரு இறகை பாத்தீங்கன்னா எடுக்கிறாரு. அந்த இறகை எடுத்து அடிபட்டு கிடக்குற இவங்க மேல அழகா தடவி கொடுத்துக்கிட்டே இருக்க உடம்பெல்லாம் சிலுத்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா உணர்ச்சி வந்து சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. சிரிச்சுக்கிட்டே இருக்கும்போது இவரோட கண்கள்ல தண்ணீர் வர ஆரம்பிக்குது. இதை பார்த்தாங்க இருக்க எல்லாருக்குமே செம மகிழ்ச்சி. அண்ட் சொட்டு சொட்டா அந்த கண்ணீர் பாத்தீங்கன்னா ஒரு குவளை ஃபுல்லா ஆயிடுது. அந்த குவளை எடுத்துட்டு போய் அரசர்கிட்ட கொடுக்க அதை சந்தோஷத்துல அப்படியே குடிக்க ஆரம்பிக்கிறாரு. அண்ட் குடிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா விக்கல் நின்னு போயிருச்சு அப்படின்னு நியூஸ் தெரிய ஆரம்பிக்குது. அங்க இருக்கிற எல்லாருக்குமே சந்தோஷம். அந்த அரசரும் பாத்தீங்கன்னா துள்ளி குதிச்சுக்கிட்டே ஜட்ஜி கிட்ட போறாரு. என்னோட விக்கல் நின்னு போயிருச்சு, உனக்கு என்ன வேணுமோ தரேன்னு கேளு அப்படின்ற மாதிரி பேசி அங்க இருக்கிற எல்லார்கிட்டயும் சிரிச்சுக்கிட்டே இருக்கார். அந்த சாமியார் அங்கிருந்து அப்படியே கிளம்ப அரசரும் பாத்தீங்கன்னா தன்னோட மனைவிகளோட நிம்மதியான உறக்கத்தை உறங்க ஆரம்பிக்கிறார். அப்படியே கட் பண்ணி அந்த பால்காரன் கூட சாமியார் பேசிக்கிட்டு இருந்தார் இல்லையா, அந்த இடத்துக்கு காமிக்கிறாங்க. மாயாஜாலமான இடம் அது. இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே அந்த நபர்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அந்த மந்திரி ஏதோ மறைச்சு வச்சாருன்னு சொன்னீங்க இல்லையா, அது என்ன சாமின்னு கேட்கிறாரு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லாத்துலயும் அழகா இருக்க ஒரு பெண்ணை கூட்டு வா அப்படின்ற மாதிரி மந்திரி கிட்ட சொல்லி அனுப்பியிருப்பாங்க இல்லையா, அப்போ அது வேற ஏதாவது மனைவியா இருந்தா கூட பரவாயில்ல அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பார். இந்த மந்திரியோட மனைவியே பாத்தீங்கன்னா அழகான பெண்ணா தான் இருப்பாங்க எல்லா வகையிலயும். இந்த மந்திரியோட மனைவி அரசருக்கு கொடுக்க கூடாது அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி தான் வேற பொண்ணை தேடி போயிருப்பார். இது தெரியாம மறைச்சிருப்பார். இந்த விஷயம் தான் சாமியார் சொல்லியிருப்பார். இதை கேட்ட அந்த நபரும் பாத்தீங்கன்னா மந்திரிக்கும் ஆசைகள் இருக்கத்தானே செய்யும். இப்ப சொல்லுங்க சாமி, அந்த சிலையை திருடினது நீங்க தானே கேட்க, அந்த சிலையோட உருவமே நான் தான், அதை உருவாக்குனதும் திருடனும் நான் தான், அதுக்காக நான் ஒண்ணு திருடன் ஆக மாட்டேன் அப்படின்ற மாதிரி இவர் தான் அந்த கடவுளே அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணி ஒரு இடத்த நோக்கி போய்கிட்டே இருக்காரு. திடீர்னு பட்டாம்பூச்சியா மாறிட அந்த பால்காரரோட வாய்ஸ் ஓவர்ல, எப்படி நீங்க பட்டாம்பூச்சியா மாறினீங்க, உங்களை மாதிரி நானும் மாறணும்னு ஆசையா இருக்குன்னு சொல்ல சில குறிப்புகள் எல்லாத்தையும் சொல்ற. இதை எடுத்துக்கிட்டே அப்படின்னா நீயும் பறக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல இந்த பட்டாம்பூச்சி பறந்துகிட்டே கும்பலா நிறைய பட்டாம்பூச்சிகள் இருக்கும் அந்த இடத்துக்கு போகுது. இதோடவே பாத்தீங்கன்னா இந்த படத்தை முடிக்கிறாங்க.